வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் முத்து. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா விவோ T1 Pro 5G மொபைலில் லேட்டஸ்ட்டாக ஒரு அப்டேட் ஒன்று கிடச்சிருக்கு. ஆஃப்டர் அப்டேட் நான் ஷூட் பண்ணிட்டுருக்கிறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு நவம்பர் மந்த்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு பேக்கில் காற்றுலாம் அடிச்சிட்ருக்கோம் ரியர் சைடில் பார்த்தீங்கன்னா. ஸோ காற்று பயங்கரமாகவே அடிக்குது. காற்று கிடையாது, ஆக்சுவலாக புயல் இது. ஸோ இந்த புயல் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ புதுச்சேரிக்கும் சென்னைக்கும் நடுவில் கடலில் இருக்குது. ஸோ இது வந்து சென்னை நோக்கி போகிற மாதிரி போயிட்டு அப்படியே திரும்பவும் பார்த்தீங்கன்னா புதுவை நோக்கி பாண்டிச்சேரி நோக்கி வர மாதிரி வந்து கரையை கிடக்கிற மாதிரி காமிக்குது. ஸோ விண்டு மேப்லேயும் அப்படி தான் காட்டுது, அண்டு ரேடார் மேப்லேயும் அப்படி தான் காமிக்குது. ஸோ நியூஸ்லேயும் மேபி அப்படி தான் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். எப்படி பார்த்தாலும் இது ஒரு வித்தியாசமான ஒரு புயலாக தான் இருக்குது. ஸோ இதனால் சென்னையில் தான் இப்போதைக்கு அதிகமாக மழை பெஞ்சிட்ருக்கு. கடலூரில் பார்த்திங்கன்னா மழை லைட்டாக பிசு பிசுன்னு தூருதை தவிர மழை இப்போ வரைக்கும் வந்து ஸ்டார்ட் ஆகலை. ஸோ வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். ஆஃப்டர் அப்டேட்ஸ் வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள். நமக்கு ஒரு மொபைல் அமையிறது பெரிய விஷயமா இருந்தால் அதுக்கு ஒரு டெம்பர்ட் கிளாஸ் செட் ஆகிறது பார்த்திங்கன்னா அதை விட மிகப்பெரிய விஷயமா இருக்குது. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் விவோ T1 ப்ரோவில் பார்த்தீங்கன்னா இந்த டெம்பர் கிளாஸ் கொஞ்சம் சரியாக ஃபிட்டாக இருக்காது. அதாவது பார்த்திங்கன்னா அந்த கேமராவுக்கு நேராக பாதி வந்து மறைக்கிற மாதிரி லைட்டாக இருக்கும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா செல்ஃபியோட அவுட்புட் கொஞ்சம் சுமாராக இருக்கும். ஸோ மற்றபடி பார்த்திங்க அப்படின்னா செல்ஃபி கேமரா சூப்பராக தான் இருக்குது. ஸோ செல்ஃபியோடைய அவுட்புட் நல்லா தான் இருக்குது, அதில் எந்த குறையும் கிடையாது. பட் அதில் லைட்டாக மறைக்கிற காரணத்தினால நமக்கு லைட்டாக ஒரு ஃபேட் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஓகே, ஆல்ரெடி இருக்கக்கூடிய வெர்ஷன் பார்த்தீங்கன்னா 14.2.6.16 அப்படின்னு இருக்குது. ஸோ நமக்கு 14.2.6 அதுக்கப்புறம் 16 இருக்குது. இப்போ கிடச்சிருக்கிற வெர்ஷன் பார்த்தீங்கன்னா 14.2.8 அப்படின்னு இருக்குது. ஸோ இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 614 MB, கிட்டத்தட்ட 1/2 GB அதிகமாகவே இருக்குது. ஸோ இவ்வளோ MB சைஸ் கொடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு நவம்பர் மந்த்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபிக்ஸ்டு அக்கேஷனல் இஷ்யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்நார்மல் டெக்ஸ்ட் டிஸ்பிளே அப்படிங்கிறது, காப்பி டெக்ஸ்ட் ஹிடன் ஆப்ஸ், ஸோ ஏதோ ஒன்று ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை தவிர வேறு எதுவுமே கிடையாது. ஆக்சுவலாக இந்த மொபைலுக்கு பார்த்திங்கன்னா அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஆண்ட்ராய்ட் 12 இருந்தது. 13 அண்ட் 14 ரெண்டு அப்டேட் கிடச்சிடுச்சு. ஸோ ஆஃப்டர் அப்டேட் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஆண்ட்ராய்ட் 14க்கு அப்புறம் ஒரு வருஷத்துக்கு செக்யூரிட்டி பேட்ச் மட்டும்தான் வரும். ஸோ ஆண்ட்ராய்ட் 15 இந்த பர்டிகுலர் டிவைஸ்க்கு நமக்கு கிடைக்காது. ஸோ இப்போ நான் வந்து அப்டேட் கொடுத்துட்டேன். கொடுத்ததுக்கப்புறமா தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இப்போ கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் வெர்ஷன் 14.2.8 அப்படின்னு காமிக்குது. ஸோ இது ஜஸ்ட் அந்த செக்யூரிட்டி பேட்ச் மட்டும்தான். ஸோ என் கையில் இருக்கிறது 6GB RAM 128GB வேரியன்ட். இது பார்த்தீங்கன்னா Qualcomm Snapdragon 778G அப்படிங்கிற ஒரு சிப்செட்டில் ரன் ஆகக்கூடிய ஒரு மொபைல். ஸோ லேட்டஸ்ட் ஆண்ட்ராய்ட் 14 தான் இருக்குது. இப்போ ஆண்ட்ராய்ட் 15 இந்த டிவைஸ்க்கு கிடைக்காது. அண்ட் அக்டோபர் மந்த்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் கிடச்சிடுச்சு. அக்டோபர் மந்த்துக்கான அந்த கூகுள் ப்ளே சிஸ்டம் தான் இருக்குது. பட் நவம்பர் மந்த்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் கிடச்சிடுச்சு. ஸோ அந்த அக்டோபர் மந்த்துக்கான கூகுள் ப்ளே சிஸ்டம் திரும்ப அப்டேட் கொடுப்பாங்க, அது நவம்பர் மந்த்துக்கு. இப்போ நான் செக் பண்ண வரைக்கும் அது எனக்கு கிடைக்கல. அதை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் திரும்ப ரீபூட் ஆகும், உங்களுடைய மொபைலில் ரீஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இது பார்த்திங்கன்னா நவம்பர் மந்த்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் நமக்கு கிடச்சிருச்சு. ஸோ இப்போ இருக்கிற கிளைமேட் பார்த்திங்கன்னா ரொம்பவே சில்னஸாக இருக்குது. ஸோ அதனால் ஹீட்டிங் சுத்தமாக தெரியல, ஹீட்டிங் இஷ்யூ வருமா என்னன்னு தெரியல. ஸோ எப்படி பார்த்தாலும் இந்த சிப்செட்டில் நமக்கு ஹீட்டிங் இஷ்யூஸ் பெரும்பாலும் வராது. இப்போ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக T3 ப்ரோவில் Snapdragon 7 Gen 3 சிப்செட் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுலேயும் மோஸ்ட்லி உங்களுக்கு ஹீட்டிங் இஷ்யூஸ் வராது, நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குது. பட் இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த இன்ட்ரோடக்ஷன் வீடியோவில் ஒரு ஸ்டேபிளான அவுட்புட் உங்களுக்கு கிடச்சிருக்கும். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் EAS சப்போர்ட் இருந்தது. பட் T3 ப்ரோவில் பார்த்தீங்கன்னா EAS சப்போர்ட் கிடையாது. ஸோ ஆஃப்டர் அப்டேட் பார்த்தீங்கன்னா நமக்கு டச் ரெஸ்பான்ஸ் நல்லா தான் இருக்குது. ஸோ இது வந்து 90 Hz டிஸ்பிளே தான் இருந்தாலும் டச் ரெஸ்பான்ஸ் நல்லா இருக்குது. டிஸ்பிளே நல்லா இருக்கிற மாதிரி தான் இருக்குது. காம்பேக்டாக கை கடக்கமாக ஒரு ஃபீல் இருக்குது. இதுக்கு முன்னாடி கொடுத்த அப்டேட்டில் ஸ்லைட்லி பேட்டரி ட்ரைனிங் இருந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. உங்களில் யாருக்காவது நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ உங்கள் கையில் இருக்கக்கூடிய மொபைல் நல்ல கண்டிஷனில் இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் மாற்ற வேண்டிய அவசியமே கிடையாது. ஸோ ஒரு கண்டிஷன் சரியில்லை அப்படின்னா மட்டும்தான் நீங்கள் வந்து மொபைலில் மாற்றுற மாதிரி இருக்கும். ஸோ மொபைல் வந்து குட் கண்டிஷனில் இருக்குன்னா அதையே நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதில் எந்த லேகோ பிரச்சனையோ உங்களுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இல்லை.
ஸோ இது எதுக்கு சொல்கிறேன்னா, இதுக்கு முன்னாடி கொடுத்த அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சில லேக்ஸ்லாம் இருந்தது. அதாவது ஸ்க்ரீன் வந்து திடீர்னு ஸ்ட்ரக் ஆகி நிற்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. ஸோ நீங்கள் யாராவது ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களான்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ அந்த மாதிரி டைமில் நான் வந்து ரீஸ்டார்ட் பண்ணேன்னா அதுக்கப்புறம் எனக்கு அந்த ப்ராப்ளம் வராது. ஸோ இருந்தாலும் அதை வந்து ஒரு 2-3 டைம்ஸ் நான் ஃபேஸ் பண்ணேன். பட் இப்போ கொடுத்துருக்கிற நவம்பர் மந்த்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டுக்கு அப்புறம் அந்த பிரச்சனை இருக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒருவேளை நீங்கள் யாராவது கொடுத்துருந்தீங்கன்னா உங்களோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்கள். ஓகே, ஆஃப்டர் அப்டேட் நம்ம கேமரா சாம்பிள்ஸ் பார்த்துருவோம். கேமரா அவுட்புட் பார்த்திங்கன்னா இது 2xல் ஷூட் பண்ணது நல்லா தான் இருக்குது. ஸோ 2x இது பார்த்திங்கன்னா 5xல் ஷூட் பண்ணது. 5xலேயும் உங்களுக்கு குவாலிட்டி நல்லா தான் இருக்குது. ஓகே, இதுவும் 5x தான். ஸோ 5xல் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் நல்லா தான் இருக்குது, கலர்ஸ்லாம் நல்லா தான் இருக்குது. ஸோ ஒரு அட்ராக்டிவான ஒரு அவுட்புட் உங்களுக்கு இப்போ வரைக்கும் கிடைக்குதுன்னா ஒரு சூப்பரான விஷயந்தான். செல்ஃபியில் பார்த்தீங்கன்னா இந்த லைட்டாக ஒரு ஃபேட் இருக்கிறதுனால உங்களுக்கு லைட்டாக இந்த இடம் மட்டும் பிளர்ராக வர மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். மற்றபடி செல்ஃபி நல்லா தான் இருக்குது. நல்ல லைட்டிங் கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா சூப்பரான அவுட்புட் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ எப்படி பார்த்தாலும் நமக்கு கேமரா வந்து பெஸ்ட்டாக தான் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ 2 வருஷமாக நீங்கள் மொபைல் யூஸ் பண்ணியிருந்தீங்கனாலும் உங்களுக்கு பெஸ்ட்டாக தான் இருக்கும். நீங்கள் 1 இயராக யூஸ் பண்ணியிருந்தீங்கனாலும் உங்களுக்கு இந்த மொபைலில் கேமராஸ் இப்போ வரைக்கும் பெஸ்ட்டாக தான் இருக்கும். ஸோ கேமரா இப்போ நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா ஒரு 25,000 வாங்குறீங்கன்னா தான் உங்களுக்கு இந்த அளவுக்கான கேமராஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அல்ட்ரா வைட் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஓகேவாக இருக்குது. அல்ட்ரா வைடில் நம்ம பெருசாக டீட்டெயில்ஸ் எதிர்பார்க்க முடியாது. 1xல் பார்த்திங்கனாலும் நமக்கு ஓரளவுக்கு டீட்டெயில்ஸ் நல்லா தான் இருக்குது. ஸோ ஆக்சுவலாக மழை தூறல் இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அந்த டைமில் நமக்கு ஸ்னாப்ஸ் நல்லா தான் வந்திருக்கு. ஸோ எப்படி பார்த்தாலும் நமக்கு விவோவில் T சீரீஸில் ப்ரோ வெர்ஷன் பார்த்திங்கன்னா கேமராவோடைய அவுட்புட் நல்லா தான் இருக்குது. அதே மாதிரி பேக்ரவுண்ட் பிளரிங்கும் பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்குது. போர்ட்ரேட் மோடில் உங்களுக்கு ஸ்னாப்ஸை ஷூட் பண்ணிங்கனாலும் பார்க்குறதுக்கு ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் தான் கொடுக்கும். ஸோ இன்றைய தேதிக்கு ஒரு பெஸ்ட்டு பேட்டரி பேக்கப் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா விவோவில் T3 ப்ரோ தான் பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும். அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் லான்ச் பண்ண அப்பையும் இதில் பெஸ்ட்டு பேட்டரி பேக்கப் தான் கொடுத்துட்டு இருந்தது. ஸோ இப்போ வரைக்கும் இது வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு பேட்டரி பேக்கப் கொடுத்துட்டு தான் இருக்குது. ஸோ இதே மொபைல் தான் உங்களுக்கு ஐக்யூவில் பார்த்தீங்கன்னா Z6 Pro அப்படிங்கிற நேமில் இருக்கும். ஸோ அந்த மொபைலுக்கும் அப்டேட்ஸ் வந்திருக்கும். ஸோ 2 மொபைலுமே பார்த்தீங்கன்னா சிமிலர் தான், சேம் தான், ஒரே மொபைல் தான், ஒரே மாதிரி தான் இருக்கும். பேர் மட்டும்தான் இதில் வந்து விவோன்னு இருக்கும், அதில் ஐக்யூன்னு இருக்கும். ஓகே, அவ்வளோதான் இந்த வீடியோ. இதில் உங்களுக்கு ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சால் நெக்ஸ்ட் வீடியோவில் மேக் பண்ணுறேன். கேமரா சாம்பிள்ஸ் அட்டாச் பண்ணுறேன், பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஆஃப்டர் அப்டேட் கேமரா சாம்பிள்ஸ் தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ கேமரா குவாலிட்டி நல்லா தான் இருக்குது. 2xல் ஜூம் பண்ணி எடுத்தாலும் சரி, 5xல் ஆப்ஜெக்ட் கிட்ட எடுக்கும்போது நல்லாயிருக்கு. இந்த மாதிரி கொஞ்சம் லாங்கில் 5xல் எடுக்கும்போது ஓரளவுக்கு ஓகேவான அவுட்புட் நமக்கு கிடைக்குது. நீங்கள் 1x அண்ட் 2x இதில் ஷூட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஸ்லைட்லி கலர்ஸ் கொஞ்சம் தூக்கலாக பூஸ்டப் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். கலர் அக்யூரசி நல்லா தான் இருக்குது, பார்த்த உடனே பளிச்சுன்னு அட்ராக்டிவாக இருக்குது. கொஞ்சம் லாங்லேருந்து நீங்கள் ஷூட் பண்ணும்போது ஓரளவுக்கு ஓகேவாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா OIS கிடையாது, அதனால் சுமாராக தான் இருக்கும் ரியர் கேமரா. செல்ஃபி பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது. ஸோ நல்லா காற்றடிக்கும்போது கூட நமக்கு தலைக்கு பின்னாடி இருக்கிறத நல்லாவே கேப்சர் பண்ணுது. செல்ஃபி கேமரா விவோவில் அவங்களுடைய ஃபன் டச் OS அல்காரிதமாக இல்லை ஆப்டிமைசேஷனாக தெரில. ஸோ எப்படி பார்த்தாலும் செல்ஃபி கேமரா நல்லா அட்ராக்டிவாக இருக்கிற மாதிரி கொடுத்துட்றாங்க. ஸோ அதுலேயும் பர்டிகுலராக இந்த T சீரீஸில் ப்ரோ வெர்ஷனில் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் நல்லாவே இருக்குது. ஸோ இப்போவும் பார்த்தீங்கன்னா 20,000லேருந்து 25,000 செக்மெண்ட்டில் ஒரு பெஸ்ட்டு ஆல்ரவுண்டர் மொபைல் வேணும்னு நினச்சிங்கன்னா விவோவில் T சீரீஸில் ப்ரோ வெர்ஷன் உங்களுக்கு ஓகேவாக இருக்கும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதுலேயும் இத்தனை அப்டேட்ஸ்க்கு அப்புறமும் பார்த்தீங்கன்னா செல்ஃபி கேமரா நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுது. அதேயும் பேக்ரவுண்ட் பிளரிங் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே தான் இருக்குது. பட் எட்ஜ் டிடெக்ஷன் அந்தளவுக்கு கிளியராக இருக்காது. அது காஸ்ட் அதிகமான மொபைல் வாங்கினீங்கன்னா தான் உங்களுக்கு ஓரளவுக்கு ஓகேவாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா எட்ஜ் டிடெக்ஷன் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. பேக்ரவுண்ட் பிளரிங்கும் ஓரளவுக்கு ஓகே அப்படின்னு தான் சொல்லலாம். இது பார்த்தீங்கன்னா அல்ட்ரா வைடு 8 MP அல்ட்ரா வைடு கொடுத்துருக்கிறது நல்ல விஷயம். அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைனமிக் ரேஞ்ச் அதிகமாக இருக்காது. டீட்டெயில்ஸ் லெவல் உங்களுக்கு ஓரளவுக்கு ஓகேவாக இருக்கும். ஸோ அல்ட்ரா வைடில் உங்களுக்கு நிறையா டீட்டெயில்ஸ் கவர் ஆகும். ஸோ அதுதான் இங்கே மெயின் திங். ஸோ இந்த அல்ட்ரா வைட் பார்த்தீங்கன்னா நல்ல லைட்டிங் கண்டிஷனில் உங்களுக்கு சூப்பரான அவுட்புட் இருக்குது. 1xல் பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் லெவல் நல்லாயிருக்கு. அதுவே 2x அப்படின்னும் போது இன்னும் கொஞ்சம் பெட்டரான அவுட்புட் நமக்கு கிடைக்குது. ஸோ 1x 2xே வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல அவுட்புட் தான் கிடைக்குது மெயின் கேமரா பொறுத்த வரைக்கும்.
விவோ T1 Pro அண்ட் IQ Z6 Pro ரெண்டு மொபைலுமே ஒரே மொபைல் தான். ஸோ ரெண்டு மொபைல்லுமே கேமரா பர்ஃபார்மன்ஸ் நல்லா தான் இருக்குது. 5Xல பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் லெவல் நல்லா இருக்குது. அவுட்புட் பார்க்குறதுக்கு லுக் வைஸ் நல்லா தான் இருக்குது. எந்த விதமான வேஸ்டான ஒரு ஃபுட்டேஜும் நம்ம எடுத்த மாதிரி தெரில கேமரா சாம்பிள்ஸை பொறுத்த வரைக்கும். கலர் அக்யூரசி மட்டும் நமக்கு 5Xல எடுக்கும்போது சம்டைம்ஸ் வந்து கொஞ்சம் ஒயிட் பேலன்ஸ் தூக்கலாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். மற்றபடி பார்த்தீங்கன்னா ஓகே. டைனமிக் ரேஞ்ச் உங்களுக்கு ஓகேவாக தான் இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்குன்னுலாம் சொல்ல முடியாது. அதே மாதிரி நீங்கள் நைட் டைம் அண்டு லோ லைட்டில் எடுத்திங்கன்னா கூட உங்களுக்கு ஓரளவுக்கு ஓகேவான அவுட்புட் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அது வந்து விவோ மொபைல்ஸில் மட்டும் அந்த அல்காரிதம் என்ன தான் ஃபிக்ஸ் பண்ணுறாங்கன்னு தெரில. ஸோ அந்த ஃபேஸ் டிடெக்ஷன்லாம் ஓரளவுக்கு நல்லாவே பண்ணுது. ஸோ எப்படி பார்த்தாலும் இப்போ இருக்கிற செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா விவோ மொபைல்ஸ் ஓரளவுக்கு செல்ஃபி அண்டு ரியர் கேமரா ரெண்டுமே கான்சன்ட்ரேட் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. அவ்வளோதான் இந்த வீடியோ. பிடிச்சா லைக் பண்ணுங்கள். மற்றும் வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.